தம்பி தம்பி என்ன தம்பி இது? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க இங்க வந்து நம்ம எஸ்டேட் மலைஜாதி பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய நாட்டு தலைவருங்க அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு குதிக்கிறத நீங்க டிவில பார்த்தது இல்லையா? ஏன் எனக்கு அந்த ஆசை வரக்கூடாதா? ஐயோ அதுக்கு இல்ல தம்பி, உங்க கையெழுத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாம வந்துட்டீங்களே. அப்போ தலைவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லன்றீங்களா? அவங்க கோச்சுக்கு போறாங்க சார். விளையாட்டெல்லாம் போதும், வாங்க முதலாளி போலாம். என்ன சொல்லுது? அதாவது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம நீங்க எங்க கூட வந்து ஆடினதுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. இப்படிதான் காஷ்மீர்ல இருந்து வந்து ஆடினாங்க, நாகாலாந்துல இருந்து வந்து ஆடினாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஆடினாங்க. இப்ப நீங்க வந்து ஆடி இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க அடுத்த வருஷமும் வந்து ஆடணும். அப்பதான் எங்க குலதெய்வம் காப்பாத்துன்றாங்க. இவ்வளவுண்டு வார்த்தை பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய வழக்கமா? அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேன். கஜூர்கா सिमागा सिमा की गुले बगाबली हम पंछी एक डाल के किसने पुकारे आजा आजा अकुंबे. என்ன தம்பி சொல்லுது? நன்றின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் பேசிச்சு இவ்வளவு சின்ன அர்த்தமா? அதாங்க பாஷையோட மகிமை. நீங்க நவருங்க. தம்பி இவங்க எல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இவர் அலுமினி கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் அன்புநாதன். வணக்கம். இவர் எவர்சிவ கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் எத்ராஜு. இவர் இரும்பு கம்பெனி மேனேஜருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க தம்பி? பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் இருக்காரு சார். நீங்க என்ன பழைய பேப்பரா? இல்ல சார், நானும் உங்க கம்பெனி தான் சார். அசிஸ்டன்ட் மேனேஜர் சார். பெரியவர் இருக்காருல்ல, அவர் காலு கீழே. அப்படியா? இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க கம்பெனி எதனா நான் திறந்து வைக்கணுமா? ஐயோ தம்பி, இத்தனை உங்க கம்பெனிகள். இவங்க எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யற மேனேஜருங்க. இப்படி ஒரு கதை இருக்குதோ? உங்க அப்பாக்கு மொத்தம் 46 கம்பெனி இருக்குது தம்பி. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பா இவ்வளவு சொத்தையும் நேர்மையா சம்பாதிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன தம்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க? அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது தம்பி. ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். அவருக்கு கொடுத்து வைக்கல, திடீர்னு இறந்துட்டாரு. ஆமா, 46 கம்பெனியை கட்டி வைக்கணும்னு வச்சுங்க, படியேறி இறங்கி மனுஷன் சாக வேண்டியதுதான். இந்த பாருங்க, நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க. ஐயோ இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே தம்பி. ஆமா, விளையாட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு டிவில கிரிக்கெட் ஹிர்வானி வேற ஆடுறாரு. இந்த வாதமா சொல்லிட்டேன் தம்பி. அப்படின்னா ஹாப்பி பர்த்டே பாபு. வணக்கம். என்ன தெரியுதா? என்னங்க எதிர்க்கே நிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சுசீலா பத்மநாபன். பத்மநாபன் எங்க? அவர் போயிட்டாரே. பரவாயில்லங்க, அவர் போன பிறகு கூட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இவங்க தான் என் டாட்டர்ஸ், சுசீலா, கீதா. நீங்க இல்ல சுசீலா? ஓ ஐ அம் சாரி, சுமதி, கீதா. நல்ல பேருங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி சார். என்ன? யார் உங்களை கட்டிக்கிறதுன்னு. இவன் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா, அவளும் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா. ஒரே சண்டை சார் வீட்ல. யூ ஆர் ரியலி ஸ்வீட் பாபு. நான் அதான் சொல்ல வரேன், அங்க ஸ்வீட்லாம் ஆறுது, நீங்க போய் கொட்டிங்க போங்க. See you. உங்களுக்கு எதுவும் பொண்ணு இல்லீங்களா? ரெண்டும் ஆம்பளை பசங்க. தப்பிச்சேன். வணக்கம் சார். மிஸ்டர் பாபு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. இது என் பொண்ணு பிரேமா. இவளுக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், கராத்தே தெரியும். இந்த உடம்புலையா? நீங்க ஒண்ணு, இவ வயலின் வாசிப்பா, பியானோ வாசிப்பா, எல்லா வாத்தியமும் அத்துப்படியாச்சே. புல்புல் தர தெரியும். ஓகே விடுங்க. சார் நாம எப்ப சார் மகாபலிபுரம் போலாம்? எதுக்கு? நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? என் பொண்ணு வெஸ்டர்ன் டைப். நீ அப்பனே இல்ல. அப்பாரு, can you bring me a spoon? நீ இத புடி, I will bring the spoon. என்ன மிஸ்டர் கிரி, தம்பி எங்க போனாரு? உத்தம் சந்த் பாக்கணும்னு சொல்லி வெயிட் பண்றாருயா. எல்லாரும் கையும் இங்கதான் சார் நின்னு குடிக்கிட்டு இருந்தாரு. எங்கயா போனாரு? பாக்குறாங்க. இல்ல யார் அவன் முதலாளி ரூமுக்குள்ள போறது? அது சின்னவரு. என்ன நம்பி இது வேஷம்? இந்த பணக்கார பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான். பிறந்த நாள் விழாவே உங்களுக்கு, நீங்களே இங்க வந்துட்டா எப்படி தம்பி? என்ன பொண்ணுங்க அதுங்க? போதட்லயும் மூஞ்சிலையும் கண்ட கலருங்களை பூசிக்கின்னு எல்லாம் என் பின்னாடி சுத்துதுங்கயா. நீங்க கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையாச்சே. எனக்கு நல்லா தெரியும். இவங்களாம் நான் என் பர்சனாலிட்டி பார்த்தா சுத்துறாளுங்க. எங்க அப்பா சேர்த்து வச்சு சொத்தை பார்த்து ஏமாந்துருந்தா இவளுங்க எங்க அப்பனையே சுத்திருப்பாளுங்க. மேனேஜர் சார், இதுல முதலாளியோட கையெழுத்து வேணும். அப்பதான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஃபைல் பண்ண முடியும். ஆடிட்டர் முதலாளியோட கையெழுத்தோட வர சொல்லிருக்காரு. கேஷியர் முதலாளி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். நான் என்ன பண்றது? சார், நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? உண்மையிலேயே சொல்றேன் ஆடிட்டர் சார், எனக்கு வெறுத்து போச்சு. பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு.
அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றத்தான் இந்த நிர்வாகத்தையே நான் ஏத்து நடத்திட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சின்ன முதலாளி இப்படி விளையாட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க சொன்னா நிச்சயம் கேட்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? ஆடிட்டர் சார், உண்மையில என் நிலைமை என்ன தெரியுமா? ஊர்ல என் ஒய்ஃபுக்கு லங் கேன்சர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கடைசி காலத்திலேயாவது அவகிட்ட வந்து இருங்கன்னு லெட்டர் மேல லெட்டர் வருது. இதுக்கு மேல இங்க என்னால எப்படி இருக்க முடியும் சார்? சின்ன மலையிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். உங்களை எதுக்கு இங்க அர்ஜென்ட்டா வரவழைச்சேன்னா, எங்க மேனேஜருங்க எனக்கு பொறுப்பே கிடையாது, பிசினஸே செய்ய தெரியாதுன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. நானா சுயமா ஒரு வியாபாரம் பண்ணி அதை அஸ்தி காமிக்கணும். அசத்திடலாம். ஆமா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிசினஸ் நல்லா ஓடுது? சார், இந்த மனோரஞ்சன் சோப் ஏஜென்சி பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சார், பாட்டாளில இருந்து பணக்கார வரைக்கும் அந்த சோப்புக்கு தான் அலையறான். வாசனை சும்மா கும்முன்னு தூக்கம். அந்த ஏஜென்சி மாத்திரம் கிடைச்சிட்டா காசை ஒரு அள்ளிடலாம். அந்த ஏஜென்சி பிசினஸ யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம வாங்கிடணும். ஆமா, அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த பொட்டியில 3 லட்சம் ரூபா இருக்கு, எடுத்துன்னு போறீங்க. கோட்டை விட்டுறாதீங்க. அந்த ஏஜென்சி பிசினஸ் சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே சார். நம்மளே முட்டாளன்றாங்களா? மேனேஜர் இல்ல, இங்கதான் வந்துட்டு இருக்காரா? வரட்டும், நம்ம திறமையை காட்டுறேன். வணக்கம் தம்பி. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? விளையாட்டு பையன், பொறுப்பு இல்லாதவன், எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாது இல்ல. இப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் சாதாரணமா முடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன தம்பி? மனோரஞ்சன் சோப்போடைய டோட்டல் ஏஜென்சியை ஒரு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அப்படியே அமைக்கிட்டேன். மனோரஞ்சிதம் சோப்பா? சூப்பர் சோப்பு. என்ன வாசனை தெரியுமா? மார்க்கெட்ல இன்னைக்கு அதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஐயோ தம்பி, மனோரஞ்சித சோப்பு நம்ம கம்பெனில தயார் செய்யறது. ஏன் நம்ம தயார் பண்ற சோப்பு இருந்தா? ஐயோ, அது நம்ம தயார் பண்றோமா? ஐயோ, இப்படி அநியாயமா 3 லட்சத்தை கோட்டை விட்டுட்டீங்களே. இந்த பிசினஸ்லாம் இனிமே நீங்களே பாத்துங்க. ஒரு சின்ன அட்வைஸ், இனிமே நம்ம எந்த சாமான் தயார் பண்ணாலும் அதுக்கு ஏன் பேரையே வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். ரவி, கோபு, என்னப்பா அப்படி பாக்குற? பிள்ளைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கமே, அவனுக்கு என்ன குறைன்னு கேக்குறியா? கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் வந்தானா பாத்தியா? அப்பா, அவன் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேக்குறான். செக்ல கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கேக்குறாங்களே தவிர ஒரு வேளை சாப்பிட்டியான்னு எவனாவது கேக்குறானா? சுருக்கமா சொன்னா நான் ஒரு பணக்கார ஏழப்பா. சிவா, யாராவது வாங்கலண்டா. இன்னும் 4 பேரும் ஒண்ணா வரீங்க, சீட் ஆட்டு வரீங்களா? பசிக்குதுடா, ஏதாவது போய் கொண்டாங்க. ஏன் பாப்பா, நேத்து ஒரு கோஸ்டிங் இங்க பாட்டு பாடி குச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எங்க? ஓ, அதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை குளத்தண்ட இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல குதிப்பாங்க. ஆமா, குளம் எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்ட. எவண்டி அவன்? பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன் உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கல்யாணம் போல இருக்குடி. சரி சரி வா, அவனுக்கு கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம். வா, பண்ணிட்டு வா. யார் நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க, நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாரியா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா 5 தோப்பு கண்ண போடணும். இப்ப நீ 5 பொண்ணுங்க குளிக்கிறத பாத்திருக்க, 25 தோப்பு கண்ண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க 30ஆவே போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க, உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா செய்யற தப்பையும் செஞ்சுட்டு உனக்கு வாய் கொழுப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லைன்னு வச்சுக்க. ஆ? ஊர் தெரியாதவன் வந்துட்டா ஒரேடியா அமுக்குறீங்களே. இதை உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல அடி பாவி. என்ன குருநாதா, இன்னுமா பஞ்சர் போட்டுனுக்குற? கண்டபடி டியூபை கிழிச்சு வச்சிருக்கானுங்க. எதுல போய் ஏத்துறாங்களோ. சிநேகிதா, என்ன தோழா? டிஃபன் ஆச்சா? ஏதோ அர்ஜென்ட்டா உள்ள தள்ளனேன். ஏன் அப்படி? டிஃபன் ஆர்டினரியா இருந்ததா? ஆர்டினரி அர்ஜென்ட். உன் தொழில் பாச ஒண்ணு விட்டு போகாத. ஏய், அந்த பாவாடை என் சம்சாரத்தது, ஜாக்கிரதை, கிழிச்சிடாத. கிழிஞ்சா தைச்சு என் சம்சாரத்துக்கு கொடுத்துறேன். தோழா, நம்ம 2 பேர் சின்னத்தை பத்தி இந்த காட்டு கோயில், அம்மன் கோயில், அங்க இங்க எல்லாம் ரொம்ப பொறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே. ஏன்? நம்ம 2 பேர் சிநேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம 2 பேரும் சம்சாரமும் குடுமி பிடி சண்டை போட்டுக்கிறார்களே. இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. பாவாடிக்கு பஞ்சர் இந்தா, போடுங்க. இதை இஸ்திரி போட்டு வை. என்னது ரப்பர் நாத்த அடிக்குது? ரப்பர்ல செஞ்ச துணியா இருக்கும். என்னது கிழிச்சல காணா? பஞ்சர் போட்டானா? யோ இன்னாயா இது? வேலை பார்க்காம 2 பேரும் வெட்டியா பேசின்னு இருக்கீங்க. டேய், பம்பெடுத்துட்டு வா. அடி காத்த. பாத்தியா, காத்தடிக்கிறோம். இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. காத்தடிச்சத பார்த்தது இல்ல? காத்தடிச்சத பாத்திருக்கேன், பாவாடைக்கு காத்தடிச்சு பெருசாக்குனத பார்த்தது இல்ல. பாவாடைக்கா? டேய், இன்னும் அடிச்சா பாவாடை வெடிச்சிரு. போடா, விட்டா சேலைக்கு அடிப்பான் போல இருக்கு. இன்னாடி இது? ஏன் ஊட்டாட கொண்டாந்து குப்பைய கொட்டுற? இது இதான் உன் பாட்ட விட்டுறாடா? நான் அப்படித்தான் கொட்டுவேன். ஏதாவது பேசுன கைய முறிச்சிடுறேன். எங்க முரடி பார்க்கலாம், ஆட்ரி பார்க்கலாம். நீ முரடி பார்க்கலாம், ஆட்ரி பார்க்கலாம். வாய பாரு. ஏன் பார்த்ததில்ல? இந்த இந்த வாயா, இந்த வாய்க்கு இன்னாடி உன் வாய் தான் கூவம் கால்வாய். திறந்துறாத, போட்டு விட்டுருவானுங்க. திறந்தா தானே போட்டு விடுறதுக்கு. அடியே, உன் புருஷனுக்கு சைக்கிளுக்கு தான் பெண்ட் எடுக்க தெரியும். உன்னை பெண்ட் எடுத்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? அடீங், ஏன் புருஷனுக்கு இன்னாடி உன் புருஷன் தான் பொட்ட கழுத. உன் அழுக்க பார்க்காம ஊர்ல இருக்க வாழ்க்கையெல்லாம் துவைச்சுக்கின்னு இருக்கான். நிக்க முடியல நாத்தா. அது என் வேட்டி. சிநேகிதா, நாத்தத்தை தெருவுக்கே கொண்டு வந்துட்டாளுங்க. இதுல ஒரு விசேஷம் பாத்தியா? நம்ம சண்டைய யாருமே பார்க்கல. தினம் பார்த்து சலிச்சு போயிருப்பானுங்க. அதுவும் சரிதான். கங்கா ஏன் மூண பேர்களை பாத்தியா? நதி பேர். இதுலயே போட்டு அலசிடலாம் போல இருக்கு. அழுக்கே போகாது. என்ன உப்பு கறிக்குது? துணி கஞ்சி போட்டேன். இங்க உப்பு கறிக்குது. தெரிச்சிருக்கும். அதுவும் சரிதான். கொஞ்சம் உள்ள போறீங்களா? அப்புறம் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வயித்து கூட சாப்பிடாம எங்கடி போய் சுத்திட்டு வர? இனி கழனில கூட வேலை இல்லையே. பழக்கம் போல குளத்தங்கரையில தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பம் கூடாது குடிச்சிட்டு போமா. அம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. யாரு மேனேஜர் சாரா? சார் நீங்க சார் இங்க வரணும், பெரியவங்க. நானே வரேன். நான் பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் சார். வாங்க தம்பி. முதல்ல ஆபீஸ் பக்கம் வரீங்க இல்லையா தம்பி? ஆமாங்க, நான் வழியே தெரியாம கடைசியில பஸ்ஸ புடிச்சு மாடிக்கு வரனா பாருங்களேன். ஏன்னா அது மாடி பஸ். வேடிக்கைலாம் இருக்கட்டும் தம்பி. ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு நானா? நல்ல ஆளை பாத்தீங்க போங்க. 46 கம்பெனில 45 மூடிட்டு அந்த ஒரு கம்பெனி எப்படி நடக்கும் தெரியுமா? வாரத்துல 5 நாள் லீவ் விட்டுருவேன். 2 நாள் தான் வேலை நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களை நல்லா சுறுசுறுப்பான வேலை சொல்லுங்க சார். நான் குடும்பத்தோட திருச்சியில போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அதனால கம்பெனி பொறுப்புல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். ஏன் சார், இத்தனை வருஷமா நீங்க இருந்துட்டு இப்ப திடீர்னு விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் குழந்தை மாதிரி சார். எனக்கும் அழுத்து போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க நிர்வாகத்துல அக்கறை காட்டதா தெரியல. எனக்கும் வயசாச்சு. நானும் என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆக வேணாமா? என்ன சார், குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க. ஏயோ உலக மாதிரி நின்னுட்டே இருக்கிறியே, இவர் வேலையெல்லாம் நீ கத்து வச்சிருக்கலாம்ல? தெரியும் சார், பெரியவர் இருக்காரு, அடக்கமா இருக்கேன். என்ன பைத்தியக்காரியா நீயோ? சார் இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நாளை நீயே கவனிச்சுக்க. ஓகே சார். தம்பி, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்களே நேரடியா பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் கரெக்ட் சார். யோ, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதனால நீயே நேரடியா பாத்துக்கிற. சொல்லிட்டேன் சார். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் இதை நீங்க பாத்துக்கலாம். சரி சரி. யோ, சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கான். உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இதுல பாத்துக்கணுமே தவிர என்கிட்ட கேட்கவே கூடாது. சரி. இதையும் சொல்லிட்டேன் சார். 40 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டேன் தம்பி. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு விட கொடுங்க. என்ன சார், 40 வருஷமா எங்க வீட்டுல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க.
எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா சார்? நான் ஒன்னா சொல்றேன், நீங்க போன கையோட இங்க திரும்பி வந்துட போறீங்க. யோ சார் 40 வருஷமா எங்க சர்வீஸ் பண்ணிருக்காரு, நீ ஒரு 4 மாசமா இருக்க பாரு.